இன்றைக்கி வந்து இப்போ கால்குலேட்டர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் கால்குலேட்டர் தான். ஒரு சின்ன சின்ன கூட்டல் கூட கால்குலேட்டர். இது சோம்பேறித்தனம். எது நம்மளால் முடியாதோ, இப்போ பெரிய எண்களை பெருக்க வேண்டும், அதை கூட நம்மளால் முடியும். ஆனால் நிறைய நேரம் செலவாகும் அப்படின்னா நம்ம கால்குலேட்டரை யூஸ் பண்ணணும், அந்த நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக. அது சில கணக்குகளை மனதிலே கூட்டிடலாம். 10 10 20, 10 15 25, 35 35 60, 60 30 90. இதை கூட கால்குலேட்டரில் 60 33 93 இதை கூட கால்குலேட்டரில் போட்டுட்ருப்பாங்க. அப்போ எதையெல்லாம் நம்ம மனதால் கணக்கிட முடியுமோ எளிதாக குறைந்த நேரத்தில், அதை விட குறைந்த நேரத்தில், கால்குலேட்டரை விட குறைஞ்ச நேரத்தில் கணக்கிடலாம் மனதில். அதை மனசில் தான் கணக்கிடணும். அப்போ இவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை. கால்குலேட்டர்னால் என்ன, எதுக்காக தேவைப்படுகிறது என்பது தெரியாமல் சின்ன சின்ன கணக்குகளோட மனசுக்கு ஒரு வேலையும் கொடுக்காம இவங்க என்ன பண்ணுறாங்க, மனதுக்கும் நம்ம வேலை கொடுக்கணும். நம்முடைய நோக்கம் நேரத்தை மிச்சப்படுத்தணும்பா. இப்போ பெரிய கணக்குகளை இப்போ 1950ஐயும் 2364ஐயும் கூட்டணும் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை கால்குலேட்டரில் யூஸ் பண்ணு, அப்போ நேரத்தை மிச்சப்படுத்தலாம். ஆனால் 10ஐயும் 15ஐயும் கூட்டுறதுக்கு எதுக்கு கால்குலேட்டர்? கால்குலேட்டரில் கூட்டுற அந்த நேரத்தை விட நீ மனதால் கூட்டும் போது இன்னும் நேரம் மிச்சப்படும். நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும். நமக்கு கூட்ட தெரியும், எவ்வளோ பெரிய கணக்கையும் கூட்ட தெரியும். 2355ஐயும் 15638ஐயும் கூட்டு பெருக்கு அப்படின்னா நம்மளால் அது முறைப்படி பெருக்க முடியும். ஆனால் நேரம் செலவாகும். எனக்கு அந்த பெருக்கல் தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. அதே நேரத்தில் நேரம் செலவாகும் என்பதால் நீ கால்குலேட்டர் பயன்படும். எனக்கு பெருக்கவே தெரியாது, எனக்கு எழுதி பெருக்கவே தெரியாது, அதனால் கால்குலேட்டர் பயன்படும். அப்போ கால்குலேட்டர் பயன்படுத்துறது கூட உனக்கு சில தகுதிகள் இருக்கணும். கூட்டல் கழித்தல் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு அதிக எண்களை 10ஐயும் 10ஐயும் கூட்டிடலாம். ஆனால் 10,355ஐயும் 20,538ஐயும் கூட்டணும் அப்படிங்கும்போது, அல்லது பெருக்கணும் அப்படின்னா எப்படி பெருக்குவ, மறுபடி பெருக்கி காட்டு, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா நீ கால்குலேட்டர் இருந்தால் தான் என்னால் முடியும் அப்படின்னா அதுதான் தப்பு. உனக்கு பெருக்க தெரிஞ்சிருக்கணும், கூட்ட தெரிஞ்சிருக்கணும். தெரிந்து கொண்டு நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காகத்தான் உனக்கு வந்து கால்குலேட்டரை பயன்படுத்தணும். தெரிஞ்சு எனக்கு எழுதி பெருக்குனாக்கா, ஒரு பெரிய பெருக்கலை வந்து எழுதி பெருக்குனா நிறைய நேரம் செலவாகும், எனக்கு பெருக்க தெரியும், நிறைய நேரம் செலவாகும் அப்படின்ட்டு அதனால நீ கால்குலேட்டர் பயன்படுது. இது தெரியாமல் கால்குலேட்டர் பயன்படுத்தாத. இது தெரியாமல் கால்குலேட்டர் பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி வந்து நேரத்தை, அப்போ சின்ன கணக்குகளை கூட நீ கால்குலேட்டர் போகாது. அதை விட குறைவான நேரத்தில் மனதால் கணக்கு செய்து விடலாம். அப்போ எது நேரம் மிச்சப்படுகிறது என்பதை பார்த்து மனதால் கணக்கிடுவதற்கு, கூட்டுவதற்கு, கழிப்பதற்கு, பெருக்குவதற்கு மனதை பயன்படுத்துங்கள். அப்போ மனதை பயன்படுத்துங்க. நேரம் எதற்கு மிச்சம்? மனதுனாலே நம்ம மனக்கணக்கு போட்டாலே அது நேரம் அதிகமாக அப்படிலாம் கிடையாது. சில குறைவான எளிதான கணக்குகளை மனதால் நேரம் தான் அதில் வந்து. ஆனால் அதே நேரத்தில் இப்போ பெரிய கணக்குகளை கூட்டுவதோ பெருக்குவதோ என்னால் எழுதி பெருக்க முடியும், ஆனால் நேரம் அதிகமாகும். அதனால் நான் கால்குலேட்டர் பயன்படுத்துகிறேன். என்னால் எழுதி பெருக்க தெரியாது, எழுதி கூட்ட தெரியாது, எழுதி கழிக்க தெரியாது, அதனால் நான் கால்குலேட்டர் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறதும் தவறு.